ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதம் முதல் நாள் எப்படி விரதத்தை ஆரம்பிக்கிறது, என்னென்ன நெய்வேத்தியம் செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு 4 to 6 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிடணும். அப்படியும் இல்லைனாலும் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளேயாச்சும் நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிடணும். நல்லா வாசப்படி எல்லாத்தையும் முன்னாடி நாளே கழுவிட்டு மஞ்சள் தடவி போட்டு வச்சுட்டு சின்னதாக ஒரு கோலமும் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம ஷட்கோண கோலம் போட்டுக்கணும். இந்த ஷட்கோண கோலத்தில் பார்த்திங்கன்னா சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஷட்கோண கோலம் போட்டு அதுக்கு நடுவில் ஓம்னு எழுதிட்டு நம்ம அதில் சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுக்கணும். இப்போ முருகப்பெருமான் படம் வச்சு தான் நான் வழிபட போகிறேன். கலசம் வச்சு வழிபட போகிறதில்ல. அதனால் மனையில் நல்ல கோலம் போட்டு முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக அந்த மனையிலையும் நம்ம கோலம் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அந்த மனையிலையுமே நம்ம மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கணும். ஸோ நம்ம பூஜையை ஆரம்பிக்கும் போது சிவப்பு கலர் பட்டு துணி இல்லாட்டி சிவப்பு கலரில் என்ன துணி இருந்தாலும் சரி அதை அந்த மனையில் போட்டு அதுக்கப்புறமா நம்ம முருகப்பெருமானை அதில் அந்த மனையில் நம்ம பிரதிஷ்டை பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி காப்பு கயிறு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக வெள்ளை கயிறு இருக்கும் இல்லையா, வெள்ளை நூல் கயிறு எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 கயிறாக சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை மஞ்சளில் தண்ணி ஊற்றி குழச்சி அதை நல்லா அந்த கயிற்றுல தடவி விட்டுக்கணும். இப்படி பண்ணிட்டாலே அவ்வளோதான், காப்பு கயிறு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதில் நம்ம மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லையா, அந்த மஞ்சள் கிழங்கை நம்ம கட்டி வச்சுக்கலாம். சப்போஸ் மஞ்சள் கிழங்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம இந்த நூல் மஞ்சள் தடவி தானே வச்சுருக்கோம், அதுவே போதுமானதாக இருக்கும். முன்னாடி நாளே இரவே நான் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இது பூஜை ரூமில் நம்மளோட குலதெய்வத்தையும் விநாயகர் பெருமானையும் வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானையும் வேண்டிக்கிட்டு நம்ம பூஜை ரூமில் வச்சிடணும். சாமி படத்துக்கு முன்னாடி நல்லபடியாக இந்த விரதத்தை வழிநடத்தி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வச்சிடணும். முன்னாடி நாளும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம விரதம் ஆரம்பிப்போம் இல்லையா, அந்த நாளையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விரதம் ஆரம்பிக்கிற அன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா நமக்கு வேலை இருக்கும். ஏன்னா வீடெல்லாம் தொடச்சிட்டு இந்த கோலம்லாம் போட்டு மனையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வைப்போம். அதனால் இந்த காப்பெல்லாம் நம்ம முன்னாடி நாளே ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை பளு கம்மியாக இருக்கும். இன்றைக்கி முதல் நாள் விரதம் இல்லையா, அதனால் இன்றைக்கி நாம் ஒரு தீபம் தான் சாமிக்கு ஏற்ற போகிறோம். ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கணும். புதுசாக வாங்கின அகலில் நான் வெத்தலை சா என்ற எழுத்து மேலே வெத்தலையை வச்சுட்டு அதில் அகல் வச்சு அதில் நெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கிறேன். நம்ம 6 விளக்கும் நம்ம ஏற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விளக்காக நம்ம ஏற்றிக்கிட்டே வரலாம். முதல் நாள் சா என்ற எழுத்தில் ஒரு விளக்கு வச்சுருக்கோம். 2வது நாள் 2 விளக்கு, 3வது நாள் 3 விளக்கு. இந்த சரவண பவ என்ற எழுத்தில் ஒவ்வொரு விளக்காக நம்ம வச்சுக்கிட்டே வரணும். ஸோ 6வது நாள் 6 விளக்கு ஏற்றுற மாதிரி இருக்கும். இப்படியும் நம்ம ஏற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி தினமுமே 6 விளக்கு நம்ம காலையிலையும் மாலையிலையும் நம்ம நெய் தீபம் போட்டு ஏற்றிக்கணும். நெய் தீபம் போட்டு ஏற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம முதல் நாள் பூஜையை ஆரம்பிக்கும் போது மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறது காரிய சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. பிள்ளையாரை எதுக்காக நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோம்னா, எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் இந்த கந்தசஷ்டி விரதம் தான் கிடையாது, எந்த விரதம் எந்த பூஜையாக இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு நல்ல விசேஷம் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம்னாலும் விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி முழுமுதற் கடவுளான அவரை நம்ம வேண்டிக்கணும். இந்த பூஜையை தங்கு தடையில்லாமல் வழிநடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் போது அது எப்பேற்பட்ட பூஜையாக இருந்தாலும் அவர் நல்லபடியாக நமக்கு வழிநடத்தி கொடுப்பாரு. ஸோ மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அதுக்கு சிவப்பில் பொட்டும் நம்ம வச்சிடணும். வச்சுட்டு எப்போவுமே மஞ்சளில் பிள்ளையார் வைக்கும்போது நம்ம ஒரு வேப்பலையாவது அவர்கிட்ட வச்சிடணும். ஏன்னா அவரோட அம்மாவே அவர் கூட இருக்க மாதிரி. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பிள்ளையார்கிட்ட நம்ம மனதார வேண்டிக்கணும். இந்த பூஜையை ஆரம்பித்த நாள்லேருந்து 6வது நாள் 7வது நாள் நிறைவு பெறுற வரைக்கும் எந்த தங்கு தடையும் இல்லாமல் இந்த பூஜையை வழிபாட்டை நல்லபடியாக வழிநடத்தி கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வத்தை மனசில் நினச்சி குலதெய்வத்தையும் அழைச்சி வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம முருகப்பெருமானை வேண்டிக்கணும். எதுக்காக நம்ம இந்த விரதம் இருக்க போகிறோமோ அதை நம்ம முருகப்பெருமான் கிட்ட ஒரு பேப்பரில் எழுதி அவரோட பாதத்துலேயே நம்ம வச்சிடலாம். அப்படி இல்லாட்டி நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம வேண்டிக்கலாம். அந்த வேண்டுதலை வச்சு இந்த வேண்டுதலுக்காக நான் இந்த விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த விரதம் முழுமையாக இருக்கிறதுக்கான பாக்கியத்தையும் பிரார்த்தத்தையும் கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். காலையில் விரதத்தை ஆரம்பிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு பால் ஒரு பழம் மட்டுமே வச்சு கூட இந்த விரதத்தை ஆரம்பிச்சிக்கலாம். விரதம் ஆரம்பிக்கும் போதே, அதாவது பூஜை ஆரம்பிக்கும் போதே முதல்ல விநாயகருக்கு தீபதூபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு அப்புறமா முருகருக்கு தீபதூபம் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம
காப்பு எடுத்து நம்ம கையில் கட்டிக்கிட்டு விரதத்தை வந்து தொடங்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு பால் ஒரு பழம் மட்டும் வச்சு இந்த விரதத்தை வந்து காலையிலே நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பால் பழம் விரதம் இருக்கவங்க காலையில் இந்த பாலும் பழத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு விரதத்தை வந்து தொடர்ந்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய்வேத்தியமாக சுவாமிக்கு கோதுமை மாவில் செஞ்ச புட்டு தான் வந்து செஞ்சு படைச்சிருக்கேன். இந்த நெய்வேத்தியம் தான் செய்யணும்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமுமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு இனிப்போ இல்லாட்டி வந்து ஒரு சாப்பாடு ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப காரம் இல்லாமல் ரொம்ப எண்ணெயாக இல்லாமல் நல்ல ஒரு வெரைட்டி ரைஸ் இல்லாட்டி இந்த மாதிரி புட்டு இல்லை பாயாசம் முருகருக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த உணவுகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு நம்ம செஞ்சு சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக வச்சிடலாம். அவ்வளோதான். முருகருக்கு என்னென்ன உணவுகள் பிடிக்கும்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஒவ்வொரு உணவாக உங்களுக்கு எப்படி வந்துட்டு டைம் வந்து கரெக்டாக இருக்குமோ எது செய்ய வருமோ அந்த உணவை வந்து செஞ்சு சுவாமிக்கு படையலிட்டுட்டு அதையே நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வேளை உணவு சாப்பிட்டுட்டு 2 வேளை பால் பழம் விரதம் இருக்கவங்க இந்த உணவை வந்து சுவாமிக்கு என்ன படைக்கிறோமோ அதையே நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ நம்ம வந்து 3 வேளையுமே வந்து சாப்பாடு சாப்பிட போகிறது கிடையாது, பால் பழம் மட்டும்தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு அந்த விரதத்தை எடுத்துருந்திங்கன்னா இப்போ நம்ம என்ன நெய்வேத்தியம் வைக்கிறோமோ அந்த சாப்பாட்டை நம்ம வந்து பறவைகளுக்கு நெய்வேத்தியமாக கொடுத்துடலாம். இப்போ சாமிக்கு படைச்சிட்டு அந்த சாப்பாடு எடுத்து போய் பறவைங்க எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். இல்லை நாய்க்குட்டிங்க இல்லாட்டி மாடுங்க, ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த உணவை வந்து நெய்வேத்தியமாக கொடுத்துடலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம பூஜைகளை ஆரம்பிப்போம் இல்லையா, சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் விரதத்து அன்னைக்குமே நம்ம ஒருத்தருக்காவது உணவு கொடுக்கறது ரொம்ப 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 நல்லது. அதுவும் விரத நாட்களில் நம்ம வந்து ஒருத்தருக்காவது நம்ம வந்து உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட சொந்தக்காரங்களோ இல்லாட்டி வந்து நண்பர்களோ இல்லை வந்து உணவு வேண்டி வரவங்களோ இல்லாட்டி நம்மளே போயிட்டு வாலண்டியராக வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து யாருக்காச்சும் நம்ம உணவு வந்து வாங்கி கொடுக்கலாம். இது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்தில் சில இடங்களில் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம், ஸோ வெளிநாட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்துட்டு நம்ம இந்த நெய்வேத்தியத்தை பறவைங்க விலங்குகள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம நெய்வேத்தியமாக வந்து கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து டெய்லியுமே விரதம் இருந்துட்டு அந்த நெய்வேத்தியத்தை வந்து நான் பறவைங்களுக்கு வந்து வச்சுடுவேன். இல்லாட்டி வந்து மாடுகளுக்கு அந்த பழத்தை எடுத்து போயிட்டு வந்து கொடுத்துருவேன். ஸோ நான் இருக்கிற இடத்துல வந்துட்டு நம்ம யாரையும் கூப்பிட்டு சாப்பாடு வந்து போடக்கூடிய சூழ்நிலை வந்து இங்கே கிடையாது. அதனால் நான் டெய்லியுமே என்ன பண்ணுவேன்னா என்ன நெய்வேத்தியம் வைக்கிறேனோ அதை எடுத்து போயிட்டு பறவைங்களுக்கு வச்சுருவேன். இல்லாட்டி வந்து மாடு குட்டிங்களுக்கு நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ வந்து பறவைங்க இவங்களாம் வாயில்லாத ஜீவன்கள் இல்லையா, அவங்களுக்கு நம்ம செய்யும்போது அதுவுமே இன்னும் வந்து மேலும் வந்து புண்ணியமாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ முதல் நாள் விரதத்தை விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை வழிபட்டுட்டு முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு நம்ம ஆரம்பிச்சிட்டோம், காப்பும் கட்டிக்கிட்டோம். அதுக்கு அடுத்துட்டு நம்ம என்ன நெய்வேத்தியம்லாம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முருகப்பெருமானுக்கான பாடலை வந்து பாராயணம் பண்ணணும். கந்த சஷ்டி பாடலோ இல்லாட்டி திருப்புகழ், நமக்கு என்ன பாடல் முருகப்பெருமான் பற்றி தெரியுமோ அந்த பாடலை வந்து நம்ம படிக்கலாம். இப்போ வந்து இந்த பாடல்கள்லாம் எதுவுமே எனக்கு வந்து தெரியாது, இல்லை வந்து அந்த அளவுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை 6 முறை வந்து உச்சரிக்கணும். ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை 6 முறை உச்சரித்தாலே அதுவே போதுமானதாக இருக்கும். ஆனால் வந்து குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி விரதத்தை மேற்கொண்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவே வந்து ஒரு பதிகம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. செகமாயை உற்ற என் அகவாழ்வில் வைத்த திருமாத கற்பம் உடலூறி திசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி மகா அவாவின் உச்சி விழி ஆனனத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடி மீதடுத்து விளையாடி நித்தமணிவாயின் முத்தி தரவேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளைமேல் அணைக்க வருநீதா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலோட முதல் வரி மட்டும் நான் இங்கே கொடுக்குறேன். இந்த பாடலை நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலுமே இது வந்து வரும். நம்ம ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டோ இல்லாட்டி வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோ டெய்லியுமே நம்ம சாமி முன்னாடி உட்காந்துட்டு இந்த பாடலை வந்து 6 முறை வந்து சாமிக்கு வந்து பாராயணம் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் 6 முறை வந்து இந்த பாடலை வந்து பாராயணம் பண்ணணும். கந்த சஷ்டி கவசம் 6 படை வீட்டுக்கான கந்த சஷ்டி கவசம் இருக்குது. ஸோ இதில் வந்து 6 படை வீடுமே நீங்கள் முடிஞ்சால் படிக்கலாம். அப்படி இல்லாட்டி முதல் நாள் வந்து 1ஆம் படை வீட்டு கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். 2வது நாள் வந்து 2ஆம் படை வீட்டு கந்த சஷ்டி கவசம் முதல் நாளும் 2வது நாளும் சேர்த்து, 3வது நாள் வந்து 3 கந்த சஷ்டி கவசம் படிக்கணும், 4வது நாள் 4 கந்த சஷ்டி கவசம் படிக்கணும். ஸோ இதை வந்து பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த குழந்தை வரத்துக்கான அந்த சகமாயை உற்றைய நகவாழ்வில் வைத்த அந்த பாடலை வந்து நம்ம 6 முறை வந்து பாராயணம் பண்ணணும். இது வந்து நான் இப்படி தான் இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிச்சேன்.
ஸோ அதே தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதுதான் நியதியா, இதுதான் கட்டாயமான்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் குழந்தை வரத்துக்காக வேண்டுறவங்க கண்டிப்பாக இந்த செகமாயை உற்று என் நகவாழ்வில் வைத்து திருமாது கற்பம் உடலூரி அப்படின்ற பாடலை 6 முறைக்கு வந்து கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கள். முழு பாடலுமா பாராயணம் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எந்த பாடல் நம்ம பாடுறோமோ இல்லையோ கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கவங்க இந்த செகமாயை உற்று என தொடங்கக்கூடிய இந்த பாடலை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பாராயணம் பண்ணணும். கந்த சஷ்டி கவசமே படிக்க முடியலனாலும் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டில் டிவியில் வந்து அந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஓட விட்டு நம்ம வந்து காதால் கேட்டுக்கலாம். இல்லை மொபைலில் கூட வந்து அந்த கந்த சஷ்டி பாடலை வந்து நம்ம கேட்டுக்கலாம், எப்படி வேணாலும். ஆனால் இந்த செகமாயை உற்றுன்ற பாடலை மட்டும் நம்ம வாயால் வந்து நல்லா உச்சரித்து சுவாமிக்கு வந்து பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி காலையிலையும் நம்ம வந்து சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றி கற்பூர ஆரத்தி வந்து காமிக்கணும். அதே மாதிரி மாலை வேலையிலையுமே வந்து நம்ம தீபம் ஏற்றி கற்பூர ஆரத்தி காமிக்கணும். மதிய வேலையில் இருந்து நம்மளோட விருப்பம் தான். நம்ம உணவு செஞ்சு நம்ம வந்து படைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தீபாராதனை வந்து நம்ம காமிக்கணும். இப்போ ஒரு பொழுது உணவு வந்து எடுத்துக்கிறவங்க அந்த உணவை வந்து சுவாமிக்கு படையலிட்டுட்டு நெய்வேத்தியமாக வச்சுட்டு தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த உணவை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அன்றைக்கி அதை வந்து நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கணும். இப்போ ஆல்ரெடி முதல் நாள் வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன் என்னென்ன மாதிரியான விரத வகைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மள பெரும்பாலானோருக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நம்ம எடுத்துக்கிற விரதத்தை பொறுத்து நம்ம இந்த வழிபாட்டை வந்து நம்ம வந்து மேற்கொள்ளலாம். தினமுமே கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பக்கத்தில் கோயில் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வீட்டிலே வந்து சுவாமிக்கான பாடல் வரிகளை வந்து பாராயணம் பண்ணி நம்ம வந்து இந்த பூஜையை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். கந்த சஷ்டி விரதம் நம்ம ஆரம்பிச்சிட்ட பிறகு பகல் நேரங்களில் வந்து நம்ம தூங்கக்கூடாது. பகல் முழுவதும் வந்து முழிச்சிருந்து இரவு நேரத்தில் தான் நம்ம தூங்கணும். அதே மாதிரி நம்ம வந்து கட்டில் மெத்தையெல்லாம் வந்து நம்ம தூங்கக்கூடாது. விரதம் முழுவதுமே நம்ம தரையில் பாய் விரித்து போட்டு, அப்படி இல்லாட்டி வந்து பெட்ஷீட்டு ஏதாவது மொத்தமான துணியெல்லாம் இருக்கும் இல்லையா, சுத்தமான துணியாக நம்ம வச்சுக்கிட்டு அந்த விரதம் நாட்கள் முழுசுமே நம்ம வந்துட்டு இந்த பாயில் வந்து நம்ம படுத்துக்கலாம். இந்த விரதத்தெல்லாம் விடவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த விரத காலங்களில் நம்ம முழுமையாக அந்த முருகப்பெருமானையே நினச்சி உருகி அவரையே வந்து வேண்டிக்கிட்டு இருக்கணும். நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை நினச்சிக்கிட்டு இதை நிறைவேற்றி கொடுங்க இறைவா முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவரை பற்றின பதிகங்கள் ஏதாவது பாராயணம் பண்ணலாம், இல்லை அவரை பற்றின பாடல்கள் வந்து கேட்கலாம். ஸோ அவரோட சிந்தனையாகவே முழுசுமாக இருக்கணும். முழுவதுமாக எந்த அளவுக்கு நம்ம பக்தியோட இந்த 7 நாட்களும் விரதத்தை இருந்து முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கை மேலே வந்து பலன்கள் வந்து கிடைக்கும். ஸோ விரதத்தை விடவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம முழுவதுமாக அந்த நாட்கள் முழுவதுமாக நம்ம வந்து முருகப்பெருமானையே நினச்சி அவரே வந்து உள்ள முருக வேண்டி இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நம்ம இந்த ஷட்கோண கோலம் போடுறோம் இல்லையா, அந்த ஷட்கோண கோலத்தை வந்து இன்றைக்கி ஒரு கோலம் போட்டுட்டோம்னா நாளைக்கு காலையில் மறுபடியும் அதை நல்லா ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு ஷட்கோண கோலம் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு சா ரா இந்த 2 எழுத்தில் வந்துட்டு நம்ம வெத்தலை வச்சு அது மேலே வந்து அகல் தீபம் வச்சு நம்ம வந்து ஏற்றிக்கணும். நெய் போட்டு ஏற்றிக்கணும். ஒவ்வொரு நாளும் புது விளக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு நாளும் புது கோலம் வந்து போட்டுக்கணும் சாமி முன்னாடி. சுவாமியை வந்து நம்ம அந்த மனையெல்லாம் நகர்த்த தேவையில்லை. நம்ம சாமியை ஒரு முறை பிரதிஷ்டை பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். 6 நாளும் 7 நாளும் அவர் அங்கேயே தான் இருப்பார். 7 நாளுமே காலை மாலையில் வந்து நம்ம பூஜை பண்ணி தீபாராதனை காமிச்சு அவருக்கு நெய்வேத்தியம் வந்து கண்டிப்பாக வந்து வைக்கணும். 7 நாளைக்கு அப்புறமா திருக்கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அன்றைக்கி சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மறுநாள் தான் நம்ம வந்து அந்த மனை போட்டிருக்கோம்ல சாமியை எடுத்து நம்ம பூஜை ரூமில் வந்து வைக்கணும். ஸோ எங்கே மனை போட்டு சாமியை பிரதிஷ்டை பண்ணுறீங்களோ இந்த 7 நாட்களும் அங்கேயே தான் சாமியை வந்து வச்சுருக்கணும். நகத்தெல்லாம் கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளும் பூக்கள்லாம் மட்டும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். பூ மாலை இது எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் அடுத்தடுத்த நாட்களும் நம்ம வந்து விரதத்தை மேற்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வச்சுட்டு ஒவ்வொரு விளக்கு கூடுதலாக வச்சு நம்ம இந்த ஷட்கோண கோலத்தில் நெய் தீபம் போட்டு ஏற்றி வச்சுட்டே வரணும். ஸோ தினமுமே நம்ம சுவாமிக்கான ஏதாவது ஒரு பதிகத்தை வந்து பாராயணம் பண்ணிக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நிச்சயமாக பதில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.